Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலவெளியிலே அவருடைய சமூகம் நம்முடைய பலன். இருதயத்தை உயர்த்தி அவருடைய அழகு எவ்வளவு பெரிய அற்புதமான நன்மை நமக்கு கொண்டு வருகிறது. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. இந்த மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நன்றி அப்பா. இந்த நாவு பத்தாதே உங்க கிருபையை துதிக்க. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரத்தை துடைத்து விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. இயேசுவே, என்னை மன்னிக்க வந்தவரே, இந்த நாவுகள் பத்தாதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆமென், ஆமென். தேவ மக்களே, இந்த காலை வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு அற்புதமான வார்த்தை நம்முடைய எதிர்காலத்தை கவனிக்க வைக்கிறதாக இருக்கிறது. யாக்கோபு 4:8 இவ்விதமாய் வருது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம இன்னைக்கு இந்த பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? ஒருவேளை இன்னைக்கு அநேகர் தவறு செஞ்சிடறோம், துணிகரமான பாவத்தை செஞ்சிடறோம். சில நேரங்களில் கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அநேகர் சொல்லியும், ஏன் கர்த்தரே சொல்லியும் நம்ம எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டோம். நான் ஒன்று சொல்கிறேன், இனி எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை கர்த்தர்கிட்ட போகிறது. நான் துரோகம் செஞ்சிட்டேன், நான் மன்னிப்பாரா? இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிட்டேன். நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வழங்குதா? அதுதான் உண்மை. மன்னிக்க முடியாத துரோகத்தை உன் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கலாம் இல்லையா? உன் கணவனுக்கு விரோதமா, உன் மனைவிக்கு விரோதமா. ஏன் இன்னைக்கு அநேகரை சில பாவ காரியங்கள் வந்து இழுத்து பிடிக்குது. இந்த ஆண் சுய புணர்ச்சி ஆவி இன்னைக்கு பாருங்க, கேன்றது, இந்த கே மேரேஜ்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அநேகர் வெறுக்கிறாங்க, அவனே அவனை வெறுக்கிறான். நான் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன். ஒன்றும் இல்லை, நீ இப்போ இருக்கிற இடத்துல எனக்கு இந்த இயேசு வேணும்னு வா. நீ எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, மன்னிக்கிறதுக்கு இவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
அதான் உண்மை. நீ தேவனிடத்துல சேரு, அவர் உன்னிடத்துல சேருவார். அவர் உங்ககிட்ட வந்துட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒருவேளை மூட்டை மூட்டையா பாவம் இருக்கலாம், மூட்டை மூட்டையா துரோகம் இருக்கலாம், உன்னை எல்லாரும் வெறுத்திருக்கலாம். அவர் வந்துட்டாருன்னா உன்னுடைய மதிப்பு பல ஆயிரம் கோடி. அவர் உயர்த்திடுவார், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்திடுவார். அதுதான் அவருடைய கிருபை, இரக்கம். அன்னைக்கு இளைய குமாரன் தகுதி இழந்திருந்தான். மனுஷன் சொல்றதுக்கே தகுதி இல்லை, பிள்ளைன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை. ஆனா என் கர்த்தர், என் மீட்பர் அந்த ஊமை மூலம் என்ன சொல்றாரு? அப்பா, நான் தகுதிப்படுத்துவேன். இந்த காலவேளையில உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? நீங்க யார் எப்படிப்பட்டவரா இருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர்கிட்ட வாங்க, உங்களை அலங்கரிப்பார். God bless you. Bye bye.